கஷ்டங்களை தீர்க்கும் குலதெய்வ வழிபாடு. ஒருவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பண கஷ்டம், எவ்வளவு பெரிய மன கஷ்டம் இருந்தாலும் அதை சரி செய்ய தினந்தோறும் குலதெய்வ வழிபாட்டினை மனதார செய்ய வேண்டும். அனைவருக்குமே குலதெய்வத்தின் மகிமை என்பது நன்றாகவே தெரியும். குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் கூட குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள். அப்படி நம் குலதெய்வத்தை வழிபாடு செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் என்று கூறப்படுகிறது. ஒருவருக்கு தொடர்ச்சியாக கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது, அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்க்கொண்டே இருக்கிறது, குடும்பத்தில் எந்தவித மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை, சுப காரியங்களில் தடை உண்டாகி கொண்டே இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குலதெய்வம் வசியமாகவில்லை என்று அர்த்தம். அதாவது குலதெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய அந்த தீபத்தின் மூலம் குலதெய்வத்தின் ஆசியை பெற முடியும். முதலில் குலதெய்வம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது 64 தலைமுறைக்கு முன்னதாக நம் பரம்பரையில் இருந்தவர்கள்தான் குலதெய்வ ரூபத்திலிருந்து நம் குலத்தை காப்பதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்படி நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் அனைத்தும் சேர்ந்ததுதான் நம் குலதெய்வம். இப்படி நம் முன்னோர்கள் அனைவரும் சேர்ந்து நம் குடும்பத்தை பாதுகாத்தால் நமக்கு எப்படி கஷ்டம் ஏற்படும்? இதனால் தான் குலதெய்வ வழிபாட்டை மறக்காதீர்கள் என்று காலம் காலமாக கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த ஒரு தெய்வத்தின் அருளை பெறுவதாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தின் அருளை நாம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற தெய்வங்களின் அருளை நம்மால் பெற முடியும். அதனால்தான் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் கூட முதலில் விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அடுத்ததாக குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. அப்படி செய்தால்தான் அந்த வழிபாட்டிற்குரிய முழுமையான பலனை நம்மால் பெற முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களின் அடிப்படையில் கூட குலதெய்வ அருள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவற்றை சரி செய்தாலும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தை வசியம் செய்வதற்காக அனைவருக்கும் பொதுவான ஒரு சில பரிகாரங்கள் இருக்கின்றது. அதனால் இந்த வழிபாட்டை தினந்தோறும் செய்ய வேண்டும். இதற்காக புதியதாக ஒரு அகல் விளக்கை வாங்கி கொள்ளுங்கள். அதை சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரு தாம்பூல தட்டின் மேல் வைக்க வேண்டும். பிறகு அதில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு குலதெய்வத்தின் பெயரை சொல்லி தீபமேற்ற வேண்டும். இப்படி தினமும் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது இந்த அகல் விளக்கிலும் தீபம் ஏற்ற ஏற்ற குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் தீரும். இதை தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து முகம் கை கால்களை கழுவி பூஜை அறையில் தீபமேற்றலாம். பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நாம் எந்த ஒரு செயலை தொடர்ந்து செய்து வந்தாலும் அதற்கான வெற்றி நிச்சயம் உண்டு. பிரம்ம முகூர்த்த வேளையில் எழ முடியாதவர்கள் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேல் செய்யலாம். ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை குலதெய்வத்தை நினைத்து ஏற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள்.